வணக்கம் ஆபிரகாம். மதுரையில் பெண்கள் தங்குபடியில் பிரிட்ஜிலிருந்த வெடிப்பு தீ விபத்து 2 பெண்கள் மூச்சு திணறி உயிரிழந்த நிலையில் 3 பேர் தற்போது தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தன் அண்ணனுக்கு தங்கை தொலைபேசி மூலம் அழைத்து கவரும் ஒரு ஆடியோ காட்சிகளும் நமக்கு வந்து வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆபிரகாம். மதுரை மாநகர பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள கற்றாபாளையம் திருப்பகுதியில் விசாகா பெண்கள் தங்குவிடி என்ற விடுதி கடந்த சில ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இதில் மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி பணிபுரிந்தும் படுத்தும் வருகின்றனர் ஆபிரகாம். இந்நிலையில் இன்று காலை 5 மணி விடுதியிலிருந்து கரும்புகையை வெளியேறியது. இந்நிலையில் அருகில் உள்ளவர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் தீயணைப்பு சம்பவத்துக்கு தொடர்ந்து அங்கிருந்து 2 மணி நேரமாக போராட்டத்திற்கு பின்பாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர் ஆபிரகாம். இந்நிலையில் விடுதியில் இருந்த பிரிட்ஜ் வெடித்து அதில் உள்ள சிலிண்டர் மூலமாக வெளியேறிய நச்சு புகையால் 5 பேர் மயக்கம் இருந்த நிலையில் பரிமளா என்ற ஆசிரியையும் சரண்யா என்ற ஒரு பெண்ணும் இருவரும் உயிரிழந்த நிலையில் விடுதி வார்டன் புஷ்பா, செவிலியர், கல்லூரி மாணவி ஜனனி, சமையலர் கனி ஆகிய 3 பேர் தற்போது எலிசனரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்த 20 உடல் அரசு மருத்துவ உடற்கூறு ஆய்விற்காக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 3 பேர் தற்போது தனியார் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகின்றனர். முதற்கட்டமாக பிரிட்ஜிலிருந்த வெடித்து ஏற்பட்ட விபத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டு 2 உயிரிழந்து தெரிய வந்துள்ளது ஆபிரகாம். இது தொடர்பாக திருநகர் காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த விடுதியின் உரிமையாளர் இன்பாவை தற்போது கைது செய்துள்ளனர் ஆபிரகாம். இந்நிலையில் தற்போது அந்த மதுரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஜனனி என்ற மாணவியின் அண்ணனிடம் பேசிய போது அந்த ஜனனி வந்து அங்கு தீ விபத்து ஏற்படும் போது இந்த அதிகாலை 5 மணி அளவில் தனக்கு கால் பண்ணி அதை தொடர்ந்து வந்து அழுத காட்சிகள், அந்த ஆடியோ காட்சிகள் வந்து நமக்கு கிடைத்துள்ளது ஆபிரகாம். அதை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மூச்சு திணறலாக அனுமதிப்பட்டு வருகிற எங்களை காப்பாற்றுங்கள் என்று கவரும் ஆடியோ காட்சிகளும் நமக்கு வெளியாகியுள்ளது. தற்போது தொடர்பாக திருநெல்வேலி காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மேலும் வந்து சம்பவம் நடைபெற்ற இடத்தில் வந்து தற்போது மாவட்ட ஆட்சியர், ஆர்டிஓ மற்றும் மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் ஆகியோர் வந்து பார்வையிட்டனர். தொடர்பாக மேலும் வந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆபிரகாம். ஐயோ அம்மா, அண்ணே முத்து வாங்கவே யாராவது காப்பாத்துங்க. ஐயப்பா, அண்ணே வாடா கூடு. ஐயப்பா, அக்கா, அம்மா, ஐயோ அம்மா, அண்ணே முத்து வாங்கவே யாராவது காப்பாத்துங்க. ஐயப்பா, அண்ணே வாடா. இந்த மாதிரி காலைல தங்கச்சி கால் பண்ணாங்க சார். கால் பண்ணோடனே நாங்கள் கிளம்பி போனோம் சார். இந்த மாதிரி காப்பாத்துங்கன்னு கத்தி கால் பண்ணாங்க சார். நாங்கள் போனா மேம் வந்து 2வது மாடியில் மாட்டிக்கிட்டாங்க சார். அவங்கள காப்பாற்ற முடியல. கீழே ஸ்டூடெண்ட்லாம் காப்பாற்றியாச்சு சார். இந்த தங்கச்சி அட்மிட் ஆகிடும்.